நவீன இருசக்கர வாகனம் வேண்டும் என கோரிக்கை மனுவுடன் திருச்சியில் இருந்து சென்னை வரை வந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் முதலமைச்சரை சந்திக்க காத்திருந்து பார்த்துவிட்டு மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளார். நான் முதலமைச்சரானால் மக்கள் தங்களது குறைகளை நேரடியாக தன்னிடம் மனு அளிக்கலாம் என்று விடிய அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார். பிறந்த நாளன்றாவது நேரில் பார்த்து மனு அளிக்கலாம் என்று நம்பி திருச்சியில் இருந்து சென்னை அண்ணா அறிவாலயம் வரை 15,000 ரூபாய் செலவில் பயணம் செய்து வந்த 36 வயதான மாற்றுத்திறனாளி செல்வம் என்பவர் பெருத்த ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளார். துறையூர் அருகே அபினிமங்கலம் ஆதிதிராவிடர் தெருவில் பெற்றோரை இழந்து உடன் பிறந்தோரும் கைவிட்ட நிலையில் வாழ்வதற்கே மிகுந்த சிரமப்பட்டு வந்த செல்வம் BCA படித்துள்ளார். இவர் தனக்கு கணினி மையம் அமைத்து தர வேண்டும், நவீன இருசக்கர வாகனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனு அளிக்க சென்றுள்ளார். மக்களின் குறைகளை 100 நாளில் நிறைவேற்றி தருவேன் என்ற விளம்பர மாடல் அரசின் பொய் வாக்குறுதியை நம்பி சென்ற மாற்றுத்திறனாளிக்கு இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது.